வணக்கம். இது முக்கியமான செய்தி. அதாவது ஊருக்கு போகிறவங்க சிவில் ஐடி உள்ளவங்க பிரச்சனை இல்லை. அந்த ட்ராவல்ஸே ஏ டு இஜட் எல்லாமே ட்ராவல்ஸ் விசாவிலேருந்து பஸ்ஸுலேருந்து எல்லாமே அவங்களே ஏ டு இஜட் பண்ணிட்டுருவாங்க. ஆனால் உங்கள் கம்பெனியோ உங்கள் வீடோ உங்கள் கஃபிலோ குர்சி கேன்சல் ஆக்காமல் அடிச்சிருந்தால் தயவுசெய்து டிக்கெட்டு போட்டுறாதீங்க. எம்போஸில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி அது அப்ரூவ்டு ஆன பிறகு டிக்கெட்டு போடுங்க. ஏன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க. ஏன்னா ஒரு ரூபா 2 ரூபாலாம் இல்லை, டிக்கெட் காசு போனால் கிடைக்காது. ஏன்னா இப்போ இது அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நைனாவை நான் ஹாஸ்பிட்டலேருந்து 5ஆந்தேதி நான் டிக்கெட்டு போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு தான் நான் வீடியோவும் போட்டிருப்பேன். ஒரு பையனை ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பையனுக்கு போயிட்டு இப்போ இன்னத்துக்கு எம்போசிக்கு அழைச்சிட்டு போய் பார்த்தாக்கா 1 வாரம் ஆகுங்கிறாங்க. அது 1 வாரமோ 5 நாளோ 4 நாளோ 10 நாள் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த நைனாவை இப்போ 5ஆந்தேதி அனுப்பிச்சிட முடியாது. இப்போ இவங்க அடுத்த ஆள் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த தவிர வேறு யாரும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அக்காமா கேன்சல் குறிச்சு இருந்தால் நீங்கள் டிக்கெட்டு போட்டு ஊருக்கு போகிற முடியாது இருந்தாலும் ஆல்ரெடி 10 நாளைக்கு முன்னாடியே போய் அப்ளை பண்ணிடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் டிக்கெட் காசு கிடைக்காது. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நைனாவை இப்போ இனிமேல் 5ஆந்தேதி அனுப்பிச்சிட முடியாது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் 7ஆந்தேதி தான் அனுப்பிச்சிட முடியும். இதில் கொடிமான விஷயம் வந்துருமா, இதுக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது யாராவது 5 கிலோ 10 கிலோ எடுத்துகிட்டு போக மாட்டாங்களா? அப்படியே அங்கே ஏர்போர்ட் வாசலில் பெட்டியை கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு கெஞ்சிரும். ஆனால் இப்போ நான் வீடியோ போட்டு கெஞ்சிட்ருக்கேன். இவர் லக்கேஜை எல்லாமே நீங்களே வச்சுங்க. யாராவது அந்த 7ஆந்தேதி ஊருக்கு போனால் திருச்சிக்கு போனால் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் ஃபோன் அடிக்கல. இப்போ தான் வீடியோ போகிறேன். தயவுசெய்து யாராவது உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு போனால் சொல்லுங்கள். இவர் ஆள் நல்லா இருக்கார், பிரச்சனை இல்லை. ஆள் க்யூரோ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டாரு, நடக்கிறாரு. பக்கத்தில் உட்கார வச்சுட்டு திருச்சியில் போய் விட்டா மட்டும் போதும். இவருக்கான லக்கேஜ் இருக்குல்ல, அது மொத்தத்தையும் அவர் பேரில் நீங்கள் உங்கள் லக்கேஜை நீங்கள் எடுத்துங்க. இவருக்கு எந்த லக்கேஜும் தேவையில்லை. இப்படி ஓப்பனாக வீடியோ போட்டு இது வரைக்கும் யாரும் வரல. இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது திருச்சிக்கு போனால் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் ஆள் நல்லா ஆகிட்டார், நடக்கிறாரு, போகிறாரு. பக்கத்தில் ஒரு சேஃப்டிக்கு தான் பக்கத்தில் கொண்டு போய் அவருக்கு போக்கான வயிற்று இருக்கும்ல, அதை நீங்களே கட்டிங்க. உங்கள் வயிற்றும் இதுவும் சேர்த்து மொத்தமாக கொண்டு போங்களேன். யாராவது தான் சொல்லுங்கள். இப்போ நான் டிக்கெட்டு இப்போ அந்த டிக்கெட்டை மாற்றி இப்போ 7ஆந்தேதி தான் டிக்கெட்டு போடணும். நைனாவை அமுச்சு விட்றதுக்கு இப்போ நான் அடுத்த டிக்கெட்டு போட போகிறேன்.